சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் முன் ஏற்பாடு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் முன் ஏற்பாடு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக களத்திற்கே சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் சென்னை பெருநகர அதாவது பகுதிகளில் மாநகராட்சி மேற்கொண்டு இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் வாரிய பணிகளை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக மழைநீர் வடிகால் வாரியமானது வால்டெக் சாலையில் பிபி கால்வாய் மற்றும் அதே போல பென்சின் பாலம் பிபி கால்வாய், அதே போல பிஎம்எஸ் சாலை மழைநீர் கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் வாரிய பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஓட்டேரி நல்ல கால்வாய், அதே போல ஓட்டேரி மெட்ரோ ரயில் நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சென்னை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணிகளை நேரில் சென்று ஆய்வு வருகிறார். அதே போல மழைக்காலங்களில் தண்ணீர்களானது பொது இடங்களில் தேங்காத வண்ணம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர். சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் முன் ஏற்பாடு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் களத்திற்கே சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகளிடம் இது குறித்தான விவரங்களையும் பெற்று வருகிறார். மேலும் கால்வாய் தூர்வாரும் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார்.